இப்போ இந்த வீடியோவில் நம்ம 10th மேக்ஸ் எக்ஸசைஸ் நம்பர் 3.9 தான் பார்க்க போகிறோம். ஸோ 3.9ல ஃபஸ்ட்டு சம் பாருங்கள். டிட்டர்மைன் த குவாட்ரடிக் ஈக்குவேஷன் whose சம் அண்ட் ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ் ஆர். ஸோ இது வந்து சம் அண்ட் ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் ரெண்டையுமே கொடுத்துருக்காங்க. இது சம் ஆஃப் த ரூட், இது ப்ராடக்ட் ஆஃப் த ரூட். ஓகேங்களா? ஏன்னா ஃபஸ்ட்டு வேர்டு சம்ன்றப்ப இது தான், செகண்ட் வேர்டு ப்ராடக்ட்ன்றப்ப ரெண்டாவது இருக்கக்கூடியது ப்ராடக்ட் ஆஃப் த ரூட். இதை வச்சு எப்படி நம்ம குவாட்ரடிக் ஈக்குவேஷன் ஃப்ரேம் பண்ணலாம் அப்படின்றத பார்க்குறதுக்கு முன்னாடி குவாட்ரடிக் ஈக்குவேஷன்னா எப்படி இருக்கும்ன்றதை தெரிஞ்சுக்குவோம். இப்போ குவாட்ரடிக் பாலினாமியல் அப்படின்ற ஒரு வார்த்தையை பார்த்துருப்போம். இது என்ன அப்படின்னா ax² + bx + c இது மட்டும் இருந்துச்சு. இந்த மாதிரி இவ்வளோ நேரம் போன டிவிஷன் வரைக்கும் நம்ம செஞ்சுருப்போம் இல்லையா? ஸோ இதெல்லாம் ப்ராக்கெட்டில் போட்டுருந்துருப்பாங்க. இது வந்து குவாட்ரடிக் பாலினாமியல். அதே இதை ஈக்குவல் டு 0 போட்டிருந்தா மட்டும்தான் அது குவாட்ரடிக் ஈக்குவேஷன். ஸோ இந்த ஈக்குவேஷனுக்கு இந்த ஃபார்மேட் தான் இப்போ நம்மளுக்கு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? குவாட்ரடிக் ஈக்குவேஷன் ஜென்ரேட் பண்ண சொல்லியிருக்காங்க இல்லையா? ஸோ அதில் சம் வந்து -9 கொடுத்துருக்காங்க. சம் ஆஃப் த ரூட்ஸு, ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் வந்து 20 கொடுத்துருக்காங்க. ஸோ குவாட்ரடிக் ஈக்குவேஷனுக்கு ஃபார்ம் வந்து இதுதான் மெத்தட். ஓகேங்களா? ஸோ அப்போ இந்த சம்மையும் ப்ராடக்டையும் வச்சு நம்ம எப்படி போட போகிறோம் அப்படின்றத பாருங்கள். ஸோ குவாட்ரடிக் ஈக்குவேஷனுக்கான ஈக்குவேஷன் பார்த்தீங்க அப்படின்னா நான் எப்படி ஜென்ரேட் பண்ண போகிறேன் அப்படின்றத பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து நம்மளுக்கு வந்து x² டேர்ம் வரும். ஓகேங்களா? ஸோ வேரியபிளில் ஸ்கொயர் இருக்குது. அடுத்து நெக்ஸ்ட்டு எக்ஸில் வந்து சம் ஆஃப் த ரூட்ஸு கொடுத்துருக்குது. ப்ளஸ் x² இருக்குது, எக்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட் என்னது கான்ஸ்டன்ட் டேர்ம் தான் வரும், வெறும் நம்பர்ஸ் மட்டும்தான். ஸோ ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸு, ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸு ஈக்குவல் டு 0. ஸோ இதுதான் வந்து குவாட்ரடிக் ஈக்குவேஷனை ஃப்ரேம் பண்ணக்கூடிய மெத்தட். ஓகேங்களா? ஸோ அவன் கொடுத்துருக்கிறது சம் ஆஃப் த ரூட்ஸ் வந்து -9, ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் வந்து 20. ஸோ அப்போ x² + x into -9 + product of the roots 20 equal to 0. ஓகேங்களா? ஸோ இதை நான் நெக்ஸ்ட் எப்படி எழுத போகிறேன், x² - 9x + 20 equal to 0. ஓகேங்களா? ஸோ இதுதான் கொடுத்துருக்கோம் ஃபஸ்ட்டு டிவிஷன். ஃபஸ்ட்டு சம்மில் ஃபஸ்ட்டு டிவிஷன். நெக்ஸ்ட்டு பாருங்கள். ஸோ செகண்ட் டிவிஷன் சம் ஆஃப் த ரூட்ஸு 5/3, ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸு 4. ஓகேங்களா? ஸோ அப்போ செகண்ட் டிவிஷன் நான் அப்படியே எழுதுகிறேன். சம் ஆஃப் த ரூட்ஸு எவ்வளோ கொடுத்தோம்னா 5/3, ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸு 4. ஓகேங்களா? ஸோ இதே ஃபார்முலா நீங்கள் எழுதிட்டு தான் எழுதணும். ஒவ்வொரு தடவையும் நான் ஃபஸ்ட் டைம் மட்டும் எழுதிட்டேன், அடுத்தது நீங்களாவே எழுதிடலாம். ஸோ 1 by 1 அந்த ஃபார்முலாவை எழுதிட்டு அதுக்கப்புறம் x² + சம் ஆஃப் த ரூட்ஸு எக்ஸ் இன்ட்டு 5/3 ப்ளஸ் ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸு 0. ஓகேங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா x² 5x/3 ப்ளஸ் 4 = 0ன்னு வரும். ஸோ கீழே 3 இருக்கிறதுனால இங்கே வந்து எல்லாமே 1 இருக்கிறதா அர்த்தம். ஸோ அப்போ எல்லாமே சேம் நம்பராக வரணும் அப்படின்றதுக்காக நான் என்ன பண்ணியிருக்கேன், எல்சிஎம் எடுத்து மேலேயும் கீழேயும் 3ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன். ஸோ 3x² / 3 5x/3 3 இருக்கிறதுனால மல்டிப்ளை பண்ணலாம். இங்கே 3 இல்லை, 1 இருக்குது. ஸோ 1 × 3 மேலேயும் 3ஆல் போட்டிருப்பேன், கீழே 1. ஸோ 1 × 3ன்றப்ப கீழே 3, கீழே மட்டும் 3ஆல் மல்டிப்ளை பண்ணால் பத்தாது, மேலேயும் மல்டிப்ளை பண்ணால் அப்போ தான் வேல்யூ மாறுது. ஸோ 4 × 3 12 = 0. ஓகேங்களா? ஸோ இதை வந்து 3x² + 5x + 12 = 0ன்னு எழுதலாம். என்னென்னா இந்த 3 இந்த அடுத்த ஸ்டெப் ஒன்று எழுதிடுறேன். 12 இந்த 3யை காமனாக எழுதிடுறேன், = 0. நெக்ஸ்ட் ஸ்டெப்பு இந்த 3 வந்து கிராஸாக போயிடும். ஸோ கிராஸாக போகும்போது 0 × 3 அப்படின்றப்ப 0. ஸோ அதுதான் இந்த ஸ்டெப். அடுத்ததில் இந்த மாதிரி எழுதியிருப்பேன். ஓகேவா ஸ்டூடெண்ட்? ஸோ வீடியோ வந்து பாருங்கள், ரொம்ப ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் சம் செய்கிறதெல்லாம். ஸோ பிடிச்சிருந்துச்சி, ஈஸியாக புரிஞ்சு அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், அதோட உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இப்போ வாங்க நம்ம தேர்ட் டிவிஷன் பார்ப்போம். தேர்ட் டிவிஷன் ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸு -3/2, சம் ஆஃப் த ரூட்ஸு -1. ஓகேங்களா? சாரி, சம் ஆஃப் த ரூட்ஸு -3/2, ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் தான் -1. ஓகேங்களா? ஸோ அப்போ சம் ஆஃப் த ரூட்ஸு -3/2, ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸு -1. ஸோ நம்மளுக்கு இருக்கக்கூடிய ஃபார்முலா வந்து இதுதான் குவாட்ரடிக் ஈக்குவேஷன் x² + x into sum of the roots plus product of the roots = 0. ஸோ ஃபஸ்ட்டு x² போடுறேன், ப்ளஸ் எக்ஸ் போட்டேன், சம் ஆஃப் த ரூட்ஸு -3/2 ப்ளஸ் ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸு -1 = 0. ஓகேங்களா? ஸோ இந்த ஃபார்முலாவை எழுதிட்டு அதுக்கப்புறம் இதை எழுதுங்க. எழுதி முடிச்சதுக்கப்புறம் இப்போ இதை நம்ம சிம்ப்ளிஃபை பண்ண போகிறேன். ஸோ x² ப்ராக்கெட்டில் உள்ள மைனஸை நான் வெளில கொண்டு வந்துடுறேன்,
3/2x. ஸோ டேர்மே முன்னாடி கொண்டு வந்துட்டேன். -1. ஸோ ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் -1 = 0. போன டிவிஷனில் செஞ்ச அதே ப்ரொசீஜர் தான். கீழே 2 இருக்குது. ஸோ அப்போ எல்லாத்துக்குமே காமனாக நான் 2 கொண்டு வரமே பண்ணேன் அப்படின்னா இது 1 2 மாற்றணும்னா மேலே கீழேயும் 2ஆல் மல்டிப்ளை பண்ணுவோம். ஸோ 2x², ஆல்ரெடி 3 இருக்குது. ஸோ -3x, 1 இருக்குது. ஸோ 2ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது -2 = 0. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்பு 2 = இந்த 2 இந்த சைடு வரும்போது 0 × 2 0. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து 4th டிவிஷன். ஓகேங்களா? நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது 5th டிவிஷன். ஸோ 5th டிவிஷன் சாரி 3rd டிவிஷன் இது. நெக்ஸ்ட்டு 4th டிவிஷன் பார்ப்போம். ஸோ 4th டிவிஷன் பாருங்கள். மைனஸ் ப்ராக்கெட்டுக்குள்ளே 2a² a + y². ஓகேங்களா? இதில் கொடுத்துருக்க கொஸ்டின் அப்படியே எடுத்து எழுதியிருக்கேன். சம் ஆஃப் த ரூட்ஸ் வந்து மைனஸு ப்ராக்கெட்டில் 2 - a². இந்த ஸ்கொயர் வந்து 2 - aக்கு மட்டும்தான், இந்த மைனஸ்க்கு கிடையாது. ப்ராடக்ட்டை பொறுத்த வரைக்கும் a + y² ரெண்டுக்குமே ஸ்கொயர் தான். ஸோ இப்போ நம்மளுக்கு இருக்கக்கூடிய ஃபார்முலா இதுதான் குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன். x² + x × சம் ஆஃப் த ரூட்ஸு ப்ளஸ் ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ். ஓகேங்களா? ஸோ அப்போ ஃபஸ்ட்டு எடுத்தோடனே x² போட்டுறேன் ப்ளஸ் x போட்டுறேன். சம் ஆஃப் த ரூட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான். ஸோ -2 - a². ஓகேங்களா? ஸோ கவனமாக போடுங்க. அந்த மைனஸுன்றது தெளிவாக எழுதுங்க. ப்ராக்கெட்டுக்குள்ளேயே மேக்ஸிமம் போடுங்க. ப்ராடக்ட்டை நம்ம இதை வந்து சிம்பிளிஃபை பண்ணுற வரைக்கும் இதை வந்து ப்ராக்கெட்டில் போடுங்க. சம் ஆஃப் த ரூட்ஸாக இருந்தாலும் சரி, ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸாக இருந்தாலும் சரி, இந்த சம்மில் எந்த சம்மாக இருந்தாலும் ப்ராக்கெட்டில் போட்டு அடுத்த ஸ்டெப்பு கொண்டு வாங்க. அப்படின்னப்போ தான் நம்மளுக்கு எந்த தப்பும் வராது. ஸோ அடுத்தது ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் a + y². ஓகேங்களா? ஸோ இப்போ இதுக்கு அடுத்த ஸ்டெப் நான் என்ன பண்ண போகிறேன்? x², இந்த ப்ளஸ்ஸு மைனஸ், ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் -2 - a² × x + a + y². ஸோ இது பார்க்குறதுக்கு எந்த ஃபார்மேட்டில் இருக்குது? நம்மளுக்கு இருக்கக்கூடிய ஃபார்மேட் வந்துருச்சா? ஸோ x² + x ப்ளஸ் ப்ராடக்ட் ஆஃப் ரூட். ஸோ x² இங்கே -x இருக்குது. ஸோ மைனஸ் இங்கேயும் வரலாம், தப்பே கிடையாது. மொதல் இடத்துல தான் மைனஸ் வரக்கூடாதுன்னு கிடையாது, வரலாம், அதுவுமே வரலாம். பட் நம்ம மேக்ஸிமம் அந்த மாதிரி மைனஸ் வர விட மாட்டோம். ப்ளஸ்ஸாக மாற்றுறதுக்கு ட்ரை பண்ணி இதை ப்ளஸ் ஆகிட்டு மற்றெல்லாம் மைனஸ் ஆக்குவோம். ஓகேங்களா? ஸோ ஆக மொத்தம் நம்மளுக்கு தேவையான அந்த குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் கிடச்சிருச்சு. ஓகேங்களா? ஸோ =0 போட்டால் தான் குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன். அப்படி இல்லைன்னா குவாட்ரட்டிக் பாலினாமியல். ஸோ அதை மைண்டில் வச்சுக்கோங்க. =0 கண்டிப்பாக போட்டாகணும். ஓகேங்களா? ஸோ முந்தின டிவிஷனில் போட்டிருக்கேன் பார்த்துக்கோமா. ஸோ முந்தின டிவிஷன்லாம் =0 போட்டிருக்கேன். ஸோ மறந்துடாதீங்க. =0 எப்போவுமே ப்ராடக்ட் ஆஃப் த ரூட் அப்படின்னாலே நம்ம =0 போட்டு ஆகணும். சரிங்களா? ஸோ மறந்துடாதீங்க. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம செகண்ட் சம் பார்க்கலாம். பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த சம் பார்ப்போம் அடுத்த வீடியோவில்.